மதிமுக உயர்நிலை குழு கூட்டத்தில் சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் பங்கேற்கவில்லை. வைகோ தலைமையில் மதிமுக உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அதில் சீர்காழி எம்எல்ஏ பங்கேற்கவில்லை. சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் வைகோ தலைமையில் மதிமுக உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அதில் சீர்காழி எம்எல்ஏ பங்கேற்கவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. நாளை நடைபெறும் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து இதில் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. மதிமுகவை தனி சின்னத்தில் போட்டியிட வைத்ததாக திமுகவை முன்பாக குற்றம் சாட்டியிருந்தார் வைகோ. இந்நிலையில் தாவேகாவோடு சேர்கிறதா மதிமுக என்று கேள்வி எழுந்திருக்கிறது. இந்நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரா, என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் மதிமுக? நாளைக்கு முடிவு அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? இன்றைய கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்படுது? திலகவதி, சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய மதிமுக தலைமை அலுவலகத்தில் மதிமுக உயர்நிலை குழு கூட்டம் மதிமுக அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் தலைமையில நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மதிமுக பொருளாளர் செந்திலதிபன், மதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ரொகையா, பூமிநாதன், ஜீவன் உள்ளிட்ட 18 உயர்நிலை குழு நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்திலேயே மதிமுக 4 தொகுதிகளில் போட்டியிட்டது. 4 தொகுதிகளில் கடையநல்லூர், சீர்காழி 2 தொகுதிகளில் மதிமுக வெற்றி பெற்றிருந்தது. இந்நிலையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த உயர்நிலை குழு கூட்டத்தில் கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் கலந்து கொண்டிருக்கிறார். ஆனால் சீர்காழியினுடைய எம்எல்ஏ செந்தில் செல்வன் தற்போது வரை கலந்து கொள்ளவில்லை. இந்த கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது. நாளை இந்த கூட்டத்திற்கு பிறகு மதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டமும் நடைபெற இருக்கிறது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் வைகோ கூட்டணி குறித்த முக்கிய அறிவிப்பை வெளியிட இருக்கிறார் எனவும் தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாகவே தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் இடையே ஒரு பெரிய மனக்கசப்பு ஏற்பட்டு வருகிறது. திமுக தலைவர்களாக இருக்கட்டும், இல்ல மதிமுக பொதுச் செயலாளர் துரை வைகோ உள்ளிட்டவர்கள் மேடையில பேசும்போது, செய்தியாளர் சந்திப்புகள்ல தொடர்ச்சியாகவே அவர்களுடைய எதிர்மறை கருத்துக்களை கூட்டணியில பேசி வந்ததை நம்ம பார்த்தோம். 2017 முதல் சுமார் 9 ஆண்டுகள் திமுக கூட்டணியில மதிமுக நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகுவது தொடர்பாக நாளை பொதுக்குழுல வைகோ அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க. நாளை நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்தும், தீர்மானங்களை யார் யார் வாசிப்பது குறித்தும், திமுக கூட்டணியில் இருந்து விலகுகிறோம் என்றால் அதற்காக என்ன காரணம் என்பது குறித்தும் ஆலோசிப்பதற்காக இன்று மதிமுகவினுடைய உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல வெற்றி பெற்ற 2 எம்எல்ஏக்கள்ல சீர்காழியில வெற்றி பெற்ற செந்தில் செல்வன் எம்எல்ஏ தற்போது வரை கலந்து கொள்ளவில்லை என்பது செய்தியாக பார்க்கப்படுகிறது. வீரகுமார், தேர்தலுக்கு பிறகு தாவேக அரசை முழுமனதாக பாராட்டி வருகிறார் வைகோ. அதே போல நேற்று துரை வைகோ பேசும்போது ஒரு இடத்தில் கூட சொந்த சின்னத்தில் போட்டியிட அனுமதிக்கவில்லை, நாங்கள் அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டோம், வைகோ அதனால் கதறி எழுதார் போன்ற பல்வேறு விஷயங்களையும் சொல்லியிருந்தார். அது குறித்த தகவல் என்ன? குறிப்பா நீங்க சொன்னது போலவே திமுக தலைவர்களாக இருக்கட்டும், இல்ல மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ இவர்கள் எல்லாம் பேசும்போது எதிர்மறையான கருத்துக்களை தொடர்ச்சியா பதிவு செஞ்சுட்டு வந்தாங்க. வைகோ ஒன்றுமே இல்லாத கட்சிக்கு 10 சீட்டு கொடுத்திருந்தாங்க, கிளை நிர்வாகிகள் கூட இல்லாத கட்சிக்கு 8 சீட்டு கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பகிர்ந்திருந்தார். திமுக கூட்டணியில சுயமரியாதை இழந்து 9 ஆண்டுகளாக பயணிப்பதாகவும் வைகோ பகிரங்கமாக ஒரு அறிவிப்பை நேற்று பேசியிருந்தார். அதே போல எங்களை விட வலு குறைந்த கட்சிகளுக்கு அதிக இடங்கள், கிளைகள் கூட இல்லாத கட்சிக்கு 8 இடங்கள், காணாமல் போகும் நிலையில் இருந்த கட்சிக்கு 10 இடங்கள், மாநிலங்களவை பதவியும் அளித்தார் என வைகோ தனது ஆதங்கத்தை மேடையில நேற்று பேசியிருந்தார். அது ஒரு பக்கம் இருக்க, அதே போல திமுக தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவும் ஒரு கல்யாணத்துல பேசும்போது நாளை ஒரு கட்சி பொதுக்குழு கூட்டம் நடத்துகிறதா, இந்த பொதுக்குழு முக்கிய அறிவிப்பை வெளியிட இருக்காங்களா திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது தொடர்பா. இந்த கட்சியே கலைஞர் போட்ட கட்சி தான், அவருடைய வழியில தான் இந்த கட்சி வந்தது அப்படிங்கிற மாதிரி ராசாவும் நேற்று பேசியிருந்தார். சோ தொடர்ந்து 2 கட்சிகளுக்குள்ள இந்த திமுக கூட்டணியில ஒரு முரண்பட்ட கருத்து நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில தான் துரை வைகோவும் நேற்று எங்களை தனி சின்னத்துல போட்டியிடவில்லை, அழுத்தம் கொடுத்தாங்க என்ற ஒரு கருத்தையும் பகிரங்கமாக பேசியிருந்தார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுக கூட்டணியிலிருந்து ஏறக்குறைய மதிமுக விலகுவது உறுதியாகிவிட்டது. இருந்தாலும்
மதிமுகவினுடைய கட்சி அடிப்படையை பொறுத்தவரையில உயர்நிலை கூட்டத்தை கூட்டி அதில் உயர்நிலை உறுப்பினர்களோடு ஆலோசித்து அதற்கு பிறகு பொதுக்குழுவை கூட்டி அந்த குழுவுல முக்கிய நிர்வாகிகள் தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டு அதற்கு பிறகு திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதற்கான காரணம் குறித்து அறிவிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதை நாளை வைகோ அறிவிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன முடிவை அறிவிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வீரா.